கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறது என்பது நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு தூரம் நாம் காத்திருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாம் பலனடைய முடியும். கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு தூரம் நாம் பலப்பட்டு காத்திருக்கிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஒவ்வொரு நாளும் புது பலன் அடைவார்கள். ஒவ்வொரு நிமிடமும் புது பலன் அடைவார்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதும் பலத்தினால் நிறைந்ததாக இருக்கும். அதனால இந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து அவர் கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஏன் சோர்வடையார்கள், ஏன் இளைப்படையார்கள் சொன்னா அவர்கள் கர்த்தரிடத்துல பலனை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தரிடத்துல அவர் பலத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். ஆகவேதான் அவர்கள் பலத்தினால் நிரப்பப்பட்டார்கள். ஆகவேதான் அப்போஸ்தலர் 1:8 இப்படியாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க அவர் பலத்தினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் காணப்படுகிறதோ, எந்தெந்த இடத்துல சுகவீனங்கள் காணப்படுகிறதோ அந்தந்த இடத்துல தேவ ஆவியானவர் இந்த காலை நேரத்துல உங்களை பலப்படுத்தும்படி காய் வந்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்ற பலத்துக்காக காத்திருன்னு சொல்ற. அடுத்ததாக எதற்காக காத்திருன்னு சொல்லுகிறார்? யாக்கோபு 5:7-8 வசனங்கள். இப்படி இருக்க